எப்பவும் போல அங்க உள்ள ஒரு டாக்ஸிக்காரர் ஏதாவது சவாரி கிடைக்குமா அப்படின்னு பாத்துட்டு இருந்திருக்காரு. திடீர்னு ஒரு பர்டிகுலர் ஏரியாவுக்கு போறாங்க. அங்க ஒரு பொண்ணு ஷார்ட் ஹேர் வெட்டிட்டு கையில ஒரு சூட் கேஸும் வச்சுட்டு நின்றுட்டு இருக்காங்க. பார்த்த உடனே இவர் அந்த பொண்ணு முன்னாடி போய் நிறுத்துறாரு. அந்த பொண்ணும் நார்மலா ஏறிக்குது. ஏறும்போது அந்த கையில உள்ள சூட் கேஸ ரொம்ப கஷ்டப்பட்டு உள்ள வச்சு ஏறிட்டு இந்த பொண்ணு பார்க்குக்கு போகணும், பக்கத்துல ஒரு பார்க் இருக்கு, அந்த பார்க்குக்கு போய் விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அந்த டாக்ஸிக்காரர்கிட்டையும் சொல்றாரு. டாக்ஸிக்காரரும் சரி அப்படின்னு சொல்லி பக்கத்துல பார்க்ல போய் விட்டுறாங்க. விட்டுட்டு இந்த டாக்ஸிக்காரர் கொஞ்சம் வெயிட் பண்றாங்க. ஏன்னா இந்த நேரத்துல அந்த பொண்ணு திருப்பி போறதுக்காக எந்த ஒரு டாக்ஸி வராது. அந்த பொண்ணு சொல்லலனாலும் இந்த டாக்ஸிக்காரர் வெயிட் பண்றாரு. அந்த பார்க்ல இருந்துட்டு திருப்பி வரும்போது இந்த ஆள் நோட் பண்றாங்க. அவரோட டாக்ஸில உள்ள அந்த சீட்ல கொஞ்சம் பிளட் கரையா இருக்கு. அதே மாதிரி அந்த பொண்ணு கொண்டு வர அந்த சூட் கேஸ்லயும் பிளட்டா இருக்கு. பின்ன அந்த பொண்ணு எடுத்து வைக்கும் போது இப்ப கொஞ்சம் லைட் வெயிட்டடா இழுத்துட்டு வரும்போது கொஞ்சம் லைட் வெயிட்டடா இருந்துச்சு இந்த சூட் கேஸ். இதெல்லாம் பார்க்கும்போது அதுவும் இல்லாம இந்த மாதிரி 3 மணிக்கு ஏதாவது ஒரு பொண்ணு இப்படி சூட் கேஸ வச்சுட்டு பார்க்குக்கு வருவாங்களா? இதெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு ஒரு சந்தேகம் வருது. உடனே அவர் போலீஸ்க்கும் கால் பண்றாரு. இந்த பொண்ணு யாரு? இத்தனை மணிக்கு இந்த பொண்ணுக்கு இங்க என்ன வேலை? அது மாத்திரம் இல்ல, அந்த சூட் கேஸ்ல அப்படி என்னதான் இருந்துச்சு? 1999 புசன் சவுத் கொரியால ஒரு பொண்ணு பிறக்காங்க. அவங்க பேர் தான் ஜுங் யோ ஜுன். இவங்க வளர வளர அவங்க இந்த மாதிரி கிரைம் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ், டெலிவிஷன் ஷோஸ் கூட கிரைம் ரிலேட்டட் தான் பார்ப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு கிரைம்ல அவ்வளவு பெரிய இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. அதே மாதிரி இவங்க சின்ன வயசுல இருந்து வளர்றது இவங்க தாத்தா கூட தான். 2018 இவங்க கிராஜுவேட் ஆறாங்க. உடனே இவங்க தாத்தா கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, இந்த பப்ளிக் கவர்மெண்ட் எக்ஸாம்க்கு நான் ரெஜிஸ்டர் பண்ண போறேன், இன்டர்வியூவிங் கூடிய சீக்கிரம் வரும், அதுல நான் செலக்ட் ஆயிட்டேன்னா உடனே வேலைதான் அப்படின்னு சொல்லி 2018 இருந்து அவங்க படிக்க தொடங்குறாங்க அப்படின்னு சொல்லி இவங்க கிராண்ட்பா கிட்டையும் சொல்றாங்க. சின்ன வயசுலயே பேரண்ட்ஸ் இழந்த நம்ம ஜூங் யோ ஜுன்க்கு வளர வளர யாரையுமே பிடிக்கல. எல்லாத்தையுமே இக்னோர் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. யாராவது ஒரு கேள்வி கேட்டா கூட ஆமா இல்லனா இல்ல, இதை தவிர வேற எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஏதாச்சும் தெரிஞ்சவங்க பக்கத்துல நடந்து போனா கூட என்ன ஏதுன்னு கூட விசாரிக்க மாட்டாங்க இந்த ஜூங் யோ ஜுன். மாசம் 2023 நம்ம ஜூங் யோ ஜுன்க்கு ஒரு ஐடியா வருது. இவங்க டீச்சர் வீட்டுக்கு போய் படிக்கிற மாதிரி ஒரு ஆப் இருக்கு. அந்த ஆப்ல ரெஜிஸ்டரும் பண்றாங்க. இதே மாதிரி ஒரு 50-60 கால் போகுது டீச்சர்ஸ்க்கு. நாங்க இப்படி எங்க பிள்ளைக்கு கிளாஸ் எடுக்க வரீங்களா அப்படின்னு சொல்லி ஜுங் யோ ஜுன் அவங்க அம்மா மாதிரி ஆக்ட் பண்ணி கால் பண்ணி இப்படி 50 டீச்சர்ஸ்க்கு வரிசையா கால் பண்ணிருக்காங்க. 50க்கும் மேற்பட்ட டீச்சர்ஸ்க்கு வரிசையா கால் பண்ணிருக்காங்க. திடீர்னு ஒரு டீச்சர் காலும் பிக் பண்ணிட்டாங்க.